மதியானம் லஞ்சுக்கு இன்றைக்கி கனவா தான். ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மட்டை ரைஸையுமே ஊற போட்டுட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 ஹவர்ஸாவது ஊறினா தான் அது குயிக்காக குக் ஆகும். எப்போ ஒரே மாதிரி தானே பண்ணுறோம், அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கனவாவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்து மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் ஜீரகத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். இதுக்கு தக்காளி கம்மியாக சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால ஒரு பாதி தக்காளி மட்டும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலையும் கனவாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மசாலா வந்து கனவாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கனவாலே தண்ணி கொஞ்சம் ஊறும், அதனால நம்ம எந்த தண்ணி தேக்க தேவையில்லை. அந்த தண்ணி வத்துறது வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ இடையில இந்த மாதிரி கலந்து விட்டீங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிடும். இடையில கலந்து விட்டால் தான் இந்த மசாலா ஃபுல்லாகவுமே இந்த கனவால் இந்த மாதிரி ஒட்டிட்டு சூப்பராக வரும். இந்த மாதிரி பண்ணுற கனவாவோட டேஸ்ட் வந்து நிஜமாவுமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்லேயுமே எல்லாருக்குமே பிடிச்சி